இப்போ மணி 3 ஆகுது. இது தஹஜ்ஜுத் தொழுகைக்கான நேரம். இரவு தொழுகைகளில் மிகவும் சிறப்பான தொழுகைதான் தஹஜ்ஜுத். முதல்ல நம்ம சுத்தமா செய்து அமைதியான மனநிலையோடு அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டு நிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், தஹஜ்ஜுத் தொழுது முடிச்சாச்சு. இப்போ சஹருக்காக சமைக்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நான் சஹரிக்காக சேமியா கீமா பண்ண போறேன். இன்னைக்கு நான் ஒரு பாக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இதோ அந்த சேமியா ரெடியா இருக்கு. இப்போ ஸ்டோவை ஆன் பண்ணி ஒரு ட்ரை பேன் வச்சிருக்கேன். இத மீடியம் ஃப்ளேம்ல லேசா வறுக்கணும். ரொம்ப பிரவுன் ஆக்குது கிறிஸ்ப் ஃபீல் வர அளவுக்கு மட்டும் ரோஸ்ட் பண்ணணும். இதோ லைட்டா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கணும். இதோ நம்ம வெங்காயத்தை தோல் சீவி சின்ன சின்னதா நறுக்கிக்கலாம். இன்னைக்கு நாம ஒரு தக்காளி எடுத்திருக்கோம். இதை இப்போ நம்ம சொன்ன மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம சிக்கன் கீமா யூஸ் பண்ண போறோம். அதுக்கு போன்லெஸ் சிக்கன் 10 பீஸ் எடுத்திருக்கேன். இதே இப்போ மிக்சர் ஜார்ல இருந்து அரைக்கணும். அதே கடையில 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சூடானதும் நறுக்கிய வெங்காயத்தை சேர்க்கணும். இதை மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வதக்கணும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கிறேன். இதை வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்க்கிறேன். இது நல்லா கலரி தக்காளி சாஃப்ட் ஆகி மசிந்து வர வதக்கணும். இப்போ மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்க்கணும். இப்போ பாருங்க, வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. ஆயில் கூட லைட்டா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த சிக்கன் கீமாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ கீமா மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5 முதல் 7 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ வறுத்து வச்ச சேமியாவை சேர்க்கிறேன். இதை கீமாவோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். 1 கப் சேமியாவுக்கு சுமார் 1.5 கப் தண்ணி சேர்க்கணும். இப்ப பாருங்க, தண்ணீர் எல்லாம் முழுக்க உறிஞ்சிடுச்சு. சேமியாவும் கீமாவும் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, சேமியா முழுசா தண்ணி உறிஞ்சி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. கீமாவோட சேர்ந்து மசாலா முழுசா கோட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சேமியா கீமா முழுசா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை சர்விங் பவுலுக்கு மாத்திக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த சேமியா கீமாவை கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சில செய்திருக்கேன். ஏன்னா இது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிட போறோம். நீங்க இதை ஜஸ்ட் இந்த டிஷ்ஷா மட்டும் சாப்பிடுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரையா செய்து சாப்பிடலாம். ரெண்டும் ரொம்ப சுவையா இருக்கும். அவ்வளவுதாங்க, இன்னைக்கு என்னோட சஹர் இப்படிதான் போனுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிம்பிள் அண்ட் டேஸ்டி ரெசிபிஸ் பார்க்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.